பயங்கர ஆச்சரியம் கலந்த அதிசயம். டிராவலில் எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி. மெஸ்ஸி? எஸ், மெஸ்ஸி ஹோம் டூர். ஐ பீன் டு அஞ்சா. சூப்பராக இருக்குது, அப்படியே வந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக இங்கே நிறைய ஹெர்ப்ஸ் சாப்பிட்றாங்க. தலைநகரம் அங்காரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவரோட சமாதி மசூலியம். மார்ஷ் winter jacket. Yeah, thank you brother. Thanks a lot. It's a great help. Thank you. பஸ் வந்துருச்சுங்க. எப்படி இப்போ தெரியுது? அந்த பக்கம் வரணுமா? ஓல்டினஸ் ஓ தோல்மஸ் மஸ்கா. ஓகே இந்த பஸ் இல்லையாட்ருக்குங்க. என்னங்க இது? லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இதே மாதிரி தான் ஒருத்தர் நிறுத்தி சொன்னதுக்கப்புறம் டோல்மூஸ் பஸ் வருது அதில் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. பாருங்க இந்த வீடு சேதமாக தான் இருக்குது. ஒரு குட்டி சர்ச் மாதிரியே இருக்குது அந்த டோம் பார்த்தா. ஃபைனலாக ஒரு 1/4 மணி நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் பஸ்ஸு வந்துருச்சுங்க. பெத்தியே போகிறதுக்கு தான். இந்த ஓல்டினஸ் வழியாக தான் போகும். அப்படின்னு அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். Oldennis Park. Okay. சரிட்ட பணம் கொடுத்துட்டேன். 2 பஸ் மாறணும். அந்த ஓல்டினஸ் டவுன்ல இருந்து இறங்கி மறுபடியும் அந்த பீச்சுக்கு மாறணும். ஆனால் மறுபடியும் மழை பெய்யுதுங்க பயங்கரமாக. சுத்தமாக ஒன்றுமே தெரில. எனக்கு தெரிஞ்சு மணி 4:15 5:45 தான் சன்செட்டு. எங்கே சன் இல்லை அப்புறம் எங்கே செட்டு. எனக்கு தெரிஞ்சு பீச்சுக்கு போனாலே வேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். ஓல்டினஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு தீவு இருக்குது. ஒரு மாதிரி சாண்ட் பேங்க் மாதிரி இருக்கும். 2 பக்கமும் தண்ணி, இடையில அப்படியே கொஞ்சம் தூரம் போகும் பீச் மாதிரி. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது காட்டலான்னு பார்த்தா இப்படி ஒரு மட்டமான வெதரில் என்னத்தை காட்டுறது. சரி நம்ம இதுலேயே போயிடலாமா? பெஸ்ட்டு பெத்தியாவுக்கு போயிடலாம். அப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிக்சரில் உங்களுக்கு காட்டுறேன். வேறு வழி இல்லை. இதில் போனாலும் பெஸ்ட் தான். ஒன்றும் தெரியாது வியூ. அவ்வளோதாங்க. இங்கே நிறுத்தி இறங்க சொல்லி பாருங்க சரியான மழை தூரிட்டு இருந்து நல்லாவே பெய்யுது. அதனால் நான் ஃபெத்தியேக்கே போகிறேன்னு சொல்லிட்டு பணத்தை எக்ஸ்ட்ரா 30 கொடுத்துட்டேன். பாருங்க ஒன்றுமே தெரியல. இது எங்கத்த பீச்சுக்கு போகிறது? சே இன்னைக்குன்னு பார்த்து வெறும் காலையில் தூரிக்கிட்டே இருந்தது. 11 மணிக்கு மேலே கொஞ்சம் சரியாச்சு. கிளம்பி ஒடியா இருந்தேன். மறுபடியும் மழை முடிச்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்க இடம். ஒன்றும் பண்ண முடியாது. ஹாஸ்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது நைட் பஸ்ஸுக்கு. அட்டாது மழையிட்டும் விட்டாது பார்த்தாச்சு அந்த அபேண்டன் கிராமத்தை. வந்து இறங்கியாச்சுங்க பஸ் ஸ்டேஷனு. பாருங்க மழை தூரிட்டு தான் இருக்குது. இங்கே கூட பரவாயில்ல. அங்கே ரொம்ப மோசமாக இருந்தது மழை மேலே. சரி வந்தாச்சு. இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் ஹாஸ்டல் நடந்து போவோம். நம்ம ஹாஸ்டல்லேருந்து கன்டினியூ பண்ணுவோம் நைட்டு. ஓகேவா? அப்படியே வந்து பக்லாவா சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வந்திருக்கேன். இந்த அட்டகாசமான மலையில் சுட ஒரு துர்க்கிஷ் டீ குடிச்சா எப்படி இருக்கும்? தேங்க்யூ. துர்க்கிஷ் டீ எடுத்துகிட்டு வாங்கிட்டேங்க. இதுதான் டீ. ஏக்குமார் எங்களுக்கு டீன்னு கூட இது தெரியாதா அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான். அங்கே போய் உட்காரலாம் வாங்க. இது டீ தான். இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? விலையை கேட்டால் அதிர்ந்து போயிடுவீங்க. ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டேன். நான் நினச்சேன் 10 லிரா இருக்கும், 25 ரூபா அப்படி தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. எவ்வளோ சொன்னாங்க தெரியுங்களா? 1 லிரா. எவ்வளோ நம்ம இந்தியன் மணிக்கு 2 ரூபா 50 பைசாக்கு டீங்க. இங்கே பாருங்க இந்த டீ விலை அங்கே போட்டிருக்கு தெரியுதா? ப்ரூடு டீ 1 லிரா. இவ்வளோ சீப்பாக எப்படி டீ கொடுக்குறாங்க எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ மாதிரி. எங்க நம்ம ஊர்லேயே 2000 ரூபாய்லாம் ஒரு மதிப்பே கிடையாது. இப்போது அது இங்கே 1 லிராங்கிறது மதிப்பே கிடையாது. அதுக்கு என்ன வேலை எனக்கு காயின் வச்சுருந்தேன் நான், அதுதான் கொடுத்தேன். ஸோ துருக்கியில் 2 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு டீக்கு நம்ம ஊர் பணத்துக்கு குடிக்க முடியுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? எனக்கே பயங்கர ஷாக்கு. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து காட்டணுங்கிறதுக்காக கேமரா ஆன் பண்ணேன். பட் நம்ம ஊரில்
இந்த அம்மா உணவகங்களை வந்து ரொம்ப வந்து மானிய விலையில் கொடுப்பாங்க தெரியுமா சாப்பாடு. ஆக்சுவலாக அது ஃப்ரீ மாதிரி, ஆனால் ஃப்ரீ கொடுக்கக்கூடாது, ஒரு விலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ₹1 இங்கே ஃப்ரீயாக டீ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 லிரா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ சுகர் போடுறோம், உட்காந்துக்கு பாருங்க ஜம்முன்னு உட்காந்து குடிக்கிறோம், இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படியாக வருது ₹2000. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சேவை மனப்பயனில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வாங்குறவங்க மற்றது பர்கரோ அந்த மாதிரி வாங்கினா தான் உங்களுக்கு லாபமே. வெறும் டீ மட்டும் வாங்கிட்டு உட்காந்துட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு லாபமே கிடையாது. அதனால தான் பெரியவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு லிராவை கொடுத்துட்டு. கவர்மெண்ட் எதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஃபாதர் ஆஃப் டர்க்கி, அந்த நான் சொன்னல முஸ்தபா கெமல், இந்த நாட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தவர். கேட்கலாம், எக்ஸ்கியூஸ் மீ, ஹி இஸ் முஸ்தபா கெமல், ஃபாதர் ஆஃப் டர்க்கி. ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கவர்மெண்ட் ஷாப். No English. Okay, because 1 lira tea, how is possible? 1 lira tea. Alim Karaca, Başkan. Service for people, 1 lira tea. Okay, okay. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிகாஷன் சூப்பராக இருக்குது. பால் போடுறது இல்லை அவங்க, டிகாஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து காஃபி ரெகுலர் ரேட்டு தான், 20 லிரா, 50 ரூபா நம்ம ஊர் பண்ணதுக்கு. பயங்கர ஆச்சரியம் கலந்த அதிசயம். ட்ராவலில் எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி. எப்படி நம்ம கியூபாவில் வந்து ₹1 பஸ்ஸில் போனோம், 30 ரூபாய்க்கு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு அதிசயம் தான் 2000 இந்த துர்க்கிஷ் டீ. இப்படி கிளம்பலாமா? இந்த நண்பர்கிட்ட நன்றி சொல்லிட்டு. பிரதர், தேங்க்யூ பிரதர், ஐ லீவ். You leave? Yeah, I'm leaving to bus station. Okay, have a nice trip. Yeah, thank you. Thanks for all the information and help, dear brother. Yeah, Thank you. no Thanks a problem. lot. Maybe see you next time. Hopefully. Thank you. bye. Thank you, brother. Yeah, bye. Thank you, brother. See you. Bye, bye. Bye, bye. இந்த பூனைக்கும் ஒரு பாய் பாய். சரிங்க, அப்படியே கிளம்பலாம். சரியான குளிருங்க. மணி 8:15, ஒரு 13-14 டிகிரி இருக்கும். இதுவே இந்த குளிருது. கண்டிப்பாக இந்த ஜர்க்கின் பத்தாது. இஸ்தான்புல்ல கரெக்டாக இருந்தது, இங்கேயே குளிர மாதிரி தெரியுது. அங்காரா இன்னும் மலை மேலே இருக்குது. அங்காராவில் இப்போ தான் டெம்பரேச்சர் பார்த்தேன், 2 டிகிரி 3 டிகிரி. ஸோ கன்ஃபார்மாக தாங்க முடியாது. அங்காரா போய் இறங்கினோன்னே அங்கே பஜாரில் போய் ஒரு நல்ல ஒரு லெதரா அல்லது ஒரு நல்ல ஒரு ஜாக்கெட் வாங்குறோம், குளிர் தாங்குற மாதிரி. ஏன்னா நம்ம போகிற ஈஸ்டர்ன் டர்க்கி கார்ஸ் இருக்கு இல்லைங்க, -8 டிகிரி. அங்கே முடியாது குமார், முடியாது. போகலாம் வாங்க. நமக்கு இன்னைக்கு 10 மணிக்கு பஸ். ஓ, இந்த எல் கேமினோ ஹாஸ்டலுக்கு நன்றி, சூப்பராக பார்த்துக்கிச்சு. ஒரு 2-3 நாள் பிரமாதம். திக்கு தெரியாமல் வந்தோம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர், அவர் தான் அந்த ஹாஸ்டலோட ஓனரா இல்லை ஒர்க் பண்ணுறாரான்னு தெரில. பட் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். இங்கேருந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல, அந்த இதுக்கு அங்காரா டு கார்ஸ், நான் சொன்னல அந்த முக்கியமான ஈஸ்டர்ன் டொகு எக்ஸ்பிரஸ், அந்த வின்டர் ட்ரெயின், அதில் வந்து ஃபுல்லாக எல்லாம் இங்கிலீஷே இல்லைங்க, ஃபுல்லாக டர்க்கிஷ் லாங்குவேஜில் தான் இருந்தது. எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவர் தான் ஹெல்ப் பண்ணார் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அது டர்க்கிஷில் இருந்தது, எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்கிலீஷில் சொன்னார். அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி புக் பண்ணிட்டேன் ட்ரெயின் டிக்கெட்டை. ஸோ அந்த நண்பருக்கு நன்றி. நான் சொன்ன மாதிரி துர்க்கிஷ் இங்கே மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தங்கமாக இருக்காங்க. பயங்கர ஹாஸ்பிட்டபிள், ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ உலகம் ஃபுல்லாகவுமே மக்கள் தங்கமாக தான் இருக்காங்க. முக்கியமாக அந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிங்க. நான் அது உண்மை தான், சொல்லி தான் ஆகணும். அவங்க வந்து கெஸ்ட்டை வந்து ஒரு காட் மாதிரி பார்க்குறாங்க. இங்கேருந்து 600 கிலோமீட்டருங்க ஃபெத்தியிலேருந்து இந்த நாட்டோட கேபிட்டல் அங்காரா. இப்படியும் ஒரு 9 மணி நேரம் ஆகும். ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி to 9 மணிக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் அங்காரா. ஓகேவா? ரீச் ஆகிட்டோம்னா நாளைக்கு சாயங்காலம் நமக்கு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு தான் ட்ரெயின் கார்ஸ்க்கு. அங்காராவில் மேஜர் என்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். நம்மளோட ஐஸ் பயணம் ஆரம்பம் நாளைக்கு சாயங்காலம். ஓகேவா? போகலாம் வாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் சாப்பிட போகிறதுக்காக. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அசந்து போயிட்டேங்க. இந்த டெசர்ட்டு துபாயிலெல்லாம் வந்து ஓட்டுவாங்கல்ல இந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள், பங்கி ரைடு, அட்வென்ச்சரஸ், இது ரெண்டுக்கு எடுத்துக்கலாங்க. ரெண்டுக்கு எடுத்துகிட்டு இங்கெல்லாம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல இது. எந்த வித கரடு முரடான பாதையாக இருந்தாலும் சரி இது ஓடுங்க. காடு, மேடு, மணல், எதில் வேணாலும் போவோம், சேரு. சரி, டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊருக்கெல்லாம் வந்தோன்னா இதெல்லாம் கூட எடுத்து ஓட்டலாம். ஆப்ஷன்ஸ் ரொம்ப. நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி
லக்ஸுரி யாட் கூட வந்து நீங்கள் வார கணக்கில் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து இந்த இதை பயணம் பண்ணலாம். இந்த மெடிட்டரேனியன் கடலில் உள்ள தீவுகளுக்கெல்லாம். பயங்கர சாரி, ரொம்ப நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஃபித்தியே மற்றும் சுற்றியுள்ள மெடிட்டரேனியன் கடலில் உள்ள கிராமங்கள் மற்றும் தீவுகள் ஏதாவது ஒன்று ரெண்டாவது பார்க்கலாம்னு நினச்சேன். இந்த மழை சுத்தமாக பால் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பாடம். இந்த மெடிட்டரேனியன் கடலில் உள்ள இந்த அது கிரீஸ் ஆனாலும் சரி, இல்லை எந்த இதானாலும் சரி, இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வந்துடாதீங்க. இது குளிரும் கூட, மழை சீசனும் கூட ஒன்றும் ஒழுங்காக தெரியாது. சரி விடுங்க, நம்ம வந்தது ஐஸ் பார்க்க. கிழக்கில் உள்ள ஜார்ஜியா அர்மேனியா பார்டரில் போவோம். சும்மா கடுங்குளிர். ரஷ்யாவில் தானே கடுங்குளிர் பார்த்துருக்கீங்க, சைபீரியா. இது வந்து துருக்கியின் சைபீரியா தான் இப்போ நம்ம போகிற ஈஸ்டர்ன் துருக்கி ரீஜன். போலாம் வாங்க. பாய் பாய். இந்த ஃபெத்தியே டவுன் மற்றும் இந்த மெரினா. ஓ, இது கூட போக மாட்டேங்குதா? ஒட்டக்கர் பஸ் வந்துருச்சுங்க. ஃபித்தியே ஒட்டக்கர் பஸ் ஸ்டேஷன். அப்பாடா, கிட்டத்தட்ட காமன் நேரம் வெயிட் பண்ணேன். 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் பஸ் இருக்குது. நம்ம போகும்போது ஒரு பஸ் போச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் காமன் நேரம் உட்காந்துட்டேன். சாப்பிடல, நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். பார்ப்போம் வருங்காலத்தில் எதாவது வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. வந்தால் ஆனால் சம்மரில் தான் வரணும், ப்ராப்பர் சீசன். அட்லீஸ்ட் வசந்த காலம் இல்லை இலையுதிர் காலத்தில் வரணும். விண்டரில் மட்டும் வரக்கூடாது, மழை பெய்கிற காலத்தில். அது ஷுவர். பாய் பாய். வந்தாச்சுங்க பஸ் ஸ்டேஷன். 30 லாரி. ஓ, ஆக்சுவலாக லோக்கல் கார்டு வச்சுருக்காங்க. நான் பணம் கொடுத்தா அவர் லோக்கல் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ. வந்தாச்சுங்க. ஞாபகம் இருக்கேன், இது வெளியே வந்தோமே, எங்கூட டாக்ஸி கேட்டு 200 சொல்லி முடியாதுன்னு சொல்லி போனோமே. வரிசையாக கடை தான் இங்கே அங்கேயும். நான் ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கேயோ இடத்துல சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு போகலாம். 9:45 மணி, 9 தான் ஆகுது. கொஞ்சம் லோக்கல் கடை மாதிரி தான் இருக்குது, சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அது வரைக்கும் போய்ட்டு ரவுண்ட் அடிச்சு வந்துடுறேன். ஓகே, அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேங்க. வந்து இங்கே பாருங்க, ஃபேமஸ் ஒரு துரும் ஷாப்பு, கெபாப் ஷாப்பு. டர்க்கிஷ்னாலே கெபாப் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து இது வரைக்கும் பெருசாக அந்த இது தான் சாப்பிட்ருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் அந்த ரோல் மாதிரி இருக்கும், அதில் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஷவர்மா மாதிரி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. பாருங்களேன், இது வந்து லேம்புங்க. ஆட்டுக்கறியை வந்து நல்லா கிட்டத்தட்ட கொத்துக்கறி மாதிரி பண்ணி அதில் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி இந்த மிகப்பெரிய இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிக்கன், இது சிக்கன் லெக்கு, இது வந்து சிக்கனோட ஈரல். ஸோ இது வந்து ஸ்பைஸ் இல்லாமல் இது ஸ்பைஸோடதுங்க, ஆட்டுக்கறி இது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஆட்டுக்கறி பார்பிக்யூ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது அழகாக வந்து அப்படியே பாருங்க, கறியில் வந்து இது பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, அப்படியே வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரேப்பு ரொட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ரொட்டி, அதுலேயும் ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதை வச்சு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் இவங்களோட டர்க்கிஷ் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க. இதை உள்ளே வச்சு இதை எடுத்து அப்படியே வச்சு அப்படியே ரேப் பண்ணி தராங்க. தட் இஸ் துரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே சேர்த்து 180 லிராங்க. அதாவது எவ்வளோன்னா 440 ரூபா வரும். பட் இது ஒரு சாதாரண கடை. இங்கேயே 440 ரூபானா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் போனால் இன்னும் பாருங்க 700 ரூபாய் 800 ரூபா போகும். பட் ஓகே, சிக்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்புங்க. 140 தான் இந்த இது. பேக்பேக்கர் குமார், I'll give. Yeah, this is my channel. Yeah. Adamın 461'in takipçisi var. 461. Vallahi. Hello brother. Chef. Chef. Chef, what is your name, brother? Odur. Yes. Okay, nice meeting you, brother. Thank you very much. Salam alaikum. Alaikum salam. Thank you, brother. Super. Nice. Antarktika. Yeah, I've been to all countries. Antarctica பார்க்குறாரு, அண்டார்டிகாங்கிறாரு. Yes, Korea. Adam Messi'nin evinin Messi? Yes, Messi home tour. I've been to Argentina. Messi home in Argentina, Rosario. Oh. Adam Messi mi? Allah, bu adam burada beni Yes, biliyor musun? Yeah, you're taking, yeah. büyüdürüm kebap. Thank you, brother. சரி, வெயிட் பண்ணுவோம், வாங்க. சாப்பிட்டு போக வேண்டியதா. அப்பா வந்துருச்சுங்க நம்ம உணவு. தேங்க்யூ பிரதர். பாருங்க,
ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. வெங்காயம் கேட்டால் அது மட்டும் கொடுக்காம விட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, கேட்டுக்கலாம். இது பாருங்க, தக்காளி அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது, போட்டால் நல்லாயிருக்கு. இது வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹலோ, பாய். இது நல்லா இருக்கு. நம்ம ராப்பை பார்த்துருவோமா? கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஷவர்மா மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஷவர்மா கிடையாது. முழு கறி அழகாக வந்து கறி அடுப்பில் பார்பிக்யூ பண்ணிங்க பாருங்கள். இதை பார்த்தாலே ஆசையாக இருக்குது பாருங்கள். ரியல் அப்படியே அட்டகாசமான அந்த இதெல்லாம் போட்டு பார்பிக்யூ உள்ள அங்கே பாருங்கள் கறியை வச்சு இந்த கறியை மட்டும் பிச்சு ஒரு டேஸ்ட் பார்த்தோம் ஒரு வாயை. பாருங்க எல்லாம் அழகாக பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஆட்டுக்கறி மசாலா ரொம்ப நேரம் உருமாட்டிருக்கு, சூப்பராக வெந்துருச்சு. அவங்க கொடுத்தாப்புல அப்படியே சுருட்டி சாப்பிடுவோமா? அப்படியே இதோட ஒரு சாஸ் மாதிரி, ஒரு மசாலா மாதிரி, ஒரு சாலட் மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உண்மையிலே ஒருத்தர் 400 ரூபாய்க்கு. இந்த டர்க்கி சீரீஸில் இடங்கள் சூப்பராக அமையுதோ இல்லையோ, சாப்பாடு விதவிதமாக வெரைட்டியாக சூப்பராக அமைஞ்சிருதுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா எபிசோடுமே வந்து ஃபுட் எபிசோடு தான். உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக சூப்பராக இருக்குது. என்ன பண்ணுன்னா, உள்ளுக்குள்ளே அந்த இதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஆனியன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லாயிருக்கும். இது வந்து மசாலா ஊறின ஆனியனு, க்ரன்ச்சியாக இல்லை. வெங்காயம் வந்து அப்படியே கொஞ்சம் பச்சை வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கருக்கு முறுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஆனியன் டேஸ்ட்டோட. பாருங்க, உப்பு இந்த சேலடில் மட்டும் கம்மியாக இருக்குது, கறியில் கரெக்டாக இருக்குது. பெப்பர் வச்சுருக்காங்க, பெப்பர் போட்டு ஆனியன் எடுத்துகிட்டு வராரு, ஆனியனை வச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? எலுமிச்சம்பழம் இருக்குது, புளி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எலுமிச்சம்பழம், ஹர்ப்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு தெரில. யூஸ்வலாக இங்கே நிறைய ஹர்ப்ஸ் சாப்பிட்றாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ் சாப்பிட்றாங்க. தேங்க்யூ இங்கே பாருங்கள், வெங்காயம் நான் கேட்டதுக்கு எடுத்துகிட்டு விட்டாங்க பாருங்க, ஃப்ரெஷ் வெங்காயம். ஆனால் என்ன இங்கே வெங்காயம்லாம் வெள்ளை வெங்காயம் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி சிவப்பு வெங்காயம் இல்லை, அது இவங்களோட டர்க்கிஷ் ஸ்பைஸ் யூஸ் பண்ணி தூவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வெங்காயத்தை அப்படியே புழிஞ்சு இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்தாலே எம்மியாக இல்லை. வெங்காயம், சாலடு, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தூவி அப்படி வச்சு இதை ஒரு மடித்து ரோல் பண்ணி வச்சு ஒரு கறியோட டேஸ்ட்டு, தக்காளியோட இனிப்பு, வெங்காயத்தோட கிரன்ச்சி, உப்பு மிளகுத்தூளோட காரம் எல்லாம் சேர்ந்து வாயிலுக்குள்ளே தந்தி அடிக்குது சுவை. இந்த அமால்கமேஷன் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பல சுவைகளும் கலந்து வாயில் அப்படியே ருசிக்கிறது, அந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு கூட கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக், அருமையான உணவு. டர்க்கிஷ் உணவு டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரொம்ப உடல்நலுக்கு நல்லது கூட, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, சிறப்பாக சாப்பிட்டாச்சு. கார்டில் பே பண்ணிட்டேங்க. 440 ரூபா வந்தது, 180 இது. செஃப்புக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிடலாம். செஃப், தேங்க்யூ செஃப், வெரி குட், ஃபுட் இஸ் வெரி குட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர், see you. Nice meeting you. Bye. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியதா? I go Ankara. Ankara. Bus. Bye. Yeah, thank you. பிரமாதமான சாப்பாடு கொடுத்துருச்சு. மூதுரும் ஹத்தே புசுலி கெபாப். நன்றிப்பா, சூப்பர்ப்பா, பிரமாதமான சாப்பாடு. அந்த ஹர்ப்ஸும் கறியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அருமையாக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டாச்சு. மனசு வயிறு எல்லாம் சூப்பராக நடந்துச்சு. நிம்மதியாக போய் தூங்கலாம் பஸ்ஸில் ஒரு 9 மணி நேரம். அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு அப்படியே வந்தேன். இந்த கறி ஃப்ளோர் சூப்பர். இது நிறைய இடத்துல சூப்பர் மார்க்கெட் பார்த்துருக்கேன், இருந்தது. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு 15 ரூபா
ஒரு 35 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் மில்க் வாங்கினேன். அப்படியே குடிச்சிட்டே போக வேண்டியதான். பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மீண்டும் மழை தூருது பாருங்க. இவ்வளோ நேரம் மழை இல்லை, மறுபடியும் மழை பெய்யுது. முடியலை. இதே மணி கரெக்டாக 9:30. இதே 9:30க்கு தான் அன்றைக்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி இப்படி நடந்து போனோம் அங்கே வந்து டவுன் பஸ் பிடிக்கிறதுக்காக. கண்டுபிடிச்சாங்க நம்ம கம்பெனியை. நம்ம பஸ் கம்பெனி வந்து அலி ஒஸ்மான் உலுசாய். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்பெனி போகுது அங்காராக்கு. இது கொஞ்சம் சீப்பாக இருந்தது. 17 யூரோ. பார்த்தீங்கன்னா லோக்கல் மணியில் 650 துர்கிஷ் தினாருங்க. 34 சீட் நம்பர் வந்து கேட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பஸ் இஸ் அரைவ்ட் 10 o'clock bus to Ankara. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓ, பஸ் வந்துருச்சு, 10 மணி பஸ்ஸு. ஆக்சுவலாக இங்கேருந்து இல்லையாட்டு இருக்கு, வேற எங்கேயோ இருந்து வருது. அப்படியே இங்கேருந்து அப்படியே அங்காரா போகுது. திஸ் பஸ் அங்காரா 10 o'clock பஸ். ஓகே ஓகே, இந்த சித்தியா டவுனுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். அலி ஒஸ்மான் உலுசாய், நல்லா இருக்கு கம்பெனி. ஓகே, தேங்க்யூ. என்ன ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. நம்ம புக் பண்ணும்போது எல்லா சீட்டும் முக்கியம். பின்னாடி சீட்டு தான் அவைலபிளாக இருந்தது. 34 இதுதாங்க. இங்கே மோஸ்ட்லி டர்க்கிஷில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே நல்லா லக்ஸுரியாக இருக்குது. 1+2 தான், 2+2 கூட கிடையாது. நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வித்தாக இருக்குது. நல்லா கால் வைக்கிறதுக்கும் நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக போகலாம், பயணம் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே பெரிய கண்ட்ரி, நிறைய தூரம், எல்லாம் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டரு. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பஸ் எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 1900 ரூபா வருதுங்க. 600 கிலோமீட்டர் சேம். இப்படி இஸ்தான்புல் டு அந்த டெனிஸ்லி வந்தோம், அதே மாதிரி இந்த ஃபெத்தியே டு அங்காரா கேபிட்டலுக்கு வந்து 600 கிலோமீட்டர், 620 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட். அதே 9 to 10 மணி நேரம் மேக்ஸிமம் போயிடலாம். 8 to 9 போயிடலாம். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். அப்படியே வெளியில் போகிறோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு. பை பாய். ஸோ இந்த அற்புதமான துருக்கி நாட்டின் தலைநகரம் அங்காரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துடுங்க அங்காரா ஒட்டகர் பஸ் ஸ்டேஷன். காலையில், அடுத்த நாள் காலையில் 7 மணி, கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. இன்னும் வெளிச்சமாக எவ்வளோ பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு தான் இங்கெல்லாம் வந்து 7:30 to 8 மணிக்கு தான் வந்து வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து சூரியன் உதிக்கலை. சரியான குளிர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 டிகிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க, இதுங்க லக்கேஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. உள்ளே நுழைஞ்சோடனே இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம டவுனுக்கு போகும்போது, டவுனுங்கிற பாருங்க, சிட்டிக்குள்ளே போகும்போது நம்ம பேக் இங்கே வச்சுட்டு போயிடலாம். தூக்கிட்டு போக தேவையில்ல, இந்த பம்புக்கலையில் பண்ண மாதிரி. சரியான டயர்டுங்க, ஒழுங்காகவே தூக்கமே வரல. இதில் நான் உட்கார்றதுக்கும் அந்த விண்டோவுக்கும் சாயறதுக்கும் கொஞ்சம் கேப் இருந்தது. சாயவே இல்லையா, ஒழுங்காக தூக்கமே வரல. இப்படி சாய்ஞ்சு எனக்கு தூக்கமே வராது ஒழுங்காக. ஸோ விடிய விடிய அப்படியே அரைக்குறையாக இருந்தேன். ஒரு 3 மணி நேரமாக தூங்கிட்டு 10 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த அங்காரா. ஓகேவா, முடியலனால பயங்கரமாக டயர்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயே குளிருதுங்க. ஸோ இந்த நாட்டோட 2வது பெரிய நகரம்ங்க. இஸ்தான்புல் தான் மிகப்பெரிய நகரம், 2வது தான் அங்காரா. பட் இந்த நாட்டோட தலைநகரம் வந்து அங்காரா தான். ரிபப்ளிக் ஆஃப் துர்க்கி 1923 ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்காராவை தான் கேபிட்டலாக மாற்றிட்டாங்க. இஸ்தான்புல்லேருந்து, ஒட்டமன் எம்பையர்லேருந்து மாறினதுக்கப்புறம். பாருங்கள், அப்படியே உள்ளே வந்து உட்காந்துட்டேன். மக்கள்லாம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ நானும் வந்து உட்காந்துட்டேன். சரி, பயங்கர டயர்டாக இருக்கேன். இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு 10 மணிக்கு மேலே இது பண்ணுவோம். இங்கே ஏதோ வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அனுப்புனாங்க. நம்ம வெளியில் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். எக்ஸிட். அவ்வளோதான், இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிறோம். பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்தாச்சு. அங்கே வந்து போலீஸ் நிறையா இருக்கிறதுனால வீடியோ எடுக்க விடலை. வந்தாச்சு. மணி 2ஆவதுங்க. என்ன குமார், காலையில் 7 மணிக்கு வந்தேன், 2ங்கிறாங்க. தூங்கிட்டேங்க நல்லா. இதெல்லாம் ஃபுல்லு ஜெர்க்கின்னு, உள்ளுக்குள்ளே அந்த இந்த இது இருக்குது பாருங்க, இதெல்லாம் போட்டு இன்னொரு 2 பேண்ட் போட்டு, அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டை போட்டு ஓரளவுக்கு வார்ம் பண்ணி பேகை வச்சு அப்படியே தலையில் பேக்கில் சாஞ்சு நிம்மதியாக தூங்கி வச்சு இங்கே ஒரு டீ இருந்தது, டீயும் ஒரு பன்னும் சாப்பிட்டுட்டு அப்படி நடக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எங்கே போகிறோம்? நமக்கு 6 மணிக்கு ட்ரெயினுங்க, அந்த ஈஸ்டர்ன் டோக்கு எக்ஸ்பிரஸ். அட்டகாசமான டர்க்கிஷ் வின்டர்
வின்டர் சைபீரியா எக்ஸ்பிரஸ்ஸு நமக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் இருக்குது. ஸோ வெளியில் போயிட்டு நம்ம வந்து பேசுவோம். இருங்க. அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டோட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மற்றும் அவரோட நினைவிடம் அனிட் கபீர் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறாங்க. சரியா? வாங்க. அங்கே போய் பஸ் எல்லாம் நினைக்கிறேன். பஸ்ஸில் இப்படி தான் போகுது. A1 பஸ்ஸில் போகணும். பெசப்லர் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். பெசப்லா 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 Sağdan çık, sağdan çık. Sağdan çık. इसको अनिट कबीर नियर अनिट कबीर. Tamam 5 ओके Sen dur. O ne? थैंक यू. இறக்கிட்டு போயிட்டாங்க. 25 லாரி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் 70 ரூபாங்க. இல்லை 65 ரூபா பஸ்ஸில். ஆக்சுவலாக இங்கேருந்தே 2 கிலோமீட்டருக்கு மேலே போட மாட்டேருக்கு. இன்னொரு பஸ் பிடிச்சா தான் போக முடியும். டைரக்ட் பஸ் இல்லை. ஸோ எதுக்கு குமார் அங்கே போயிட்டுருக்கேன்னு நான் கேட்குறீங்க. டைம் இருக்குல்ல. ஸோ அங்கே ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வச்சுக்கலாமே. அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு ஜாக்கெட் முடிஞ்சால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு ஸ்டேஷன் போனால் கரெக்டாக இருக்குங்க. உலகிலேயே மிக அழகான ரயில் பயணங்கள் உலகத்தில் நிறையா இருக்குங்க. அப்படி ஒரு மிகச்சிறந்த ரயில் பயணம் முக்கியமாக குளிர்காலத்தில் வின்டரில் எக்ஸ்ட்ரீம் வின்டர் சைபீரியன் ரயில் ஜேர்னி நம்ம எடுத்திருந்தோம், பார்த்துருப்பீங்க ரஷ்யன் சீரீஸில் சீசன் 7ல். நொவாசிபர்ஸ்க்லேருந்து இர்குட்ஸ்க் வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு 30 மணி நேரம் வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே, தி கிரேட்டஸ்ட் ரயில்வே ஜேர்னி ஆன் எர்த் நம்ம போயிருந்தோம். அதே மாதிரி டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேக்கு இணையாக இன்னொரு ரயில்வே லைன் இருக்குன்னா அது இப்போ நம்ம போகிற ஈஸ்டர்ன் டொக்கு வின்டர் எக்ஸ்பிரஸ்ங்க. அங்காராலேருந்து சென்ட்ரல் இதில் இருக்கோம், துருக்கியில் இருக்கோம். ஈஸ்டர்ன் துருக்கியை நோக்கி போகிறோம். அந்த மூளைக்கு ஜார்ஜியா அர்மேனியா பார்டரில் இருக்க கார்ஸ்ங்கிற குட்டி டவுனுக்கு கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர், 26 மணி நேர பயணம். ஒரு மாபெரும் வின்டர் ட்ரெயின் ஜேர்னிக்கு தயாராகுங்க. ஸோ அதுதான் புக் பண்ணியிருக்கேன். போகலாம் வாங்க. நிறைய பேருக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்ப பிடிச்சது, டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. அதுக்கு கொஞ்சம் சளைச்சது இல்லைங்க இந்த ஈஸ்டர்ன் டொக்கு ரயில்வே. அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப்ஸ், அதுவும் முக்கியமாக வின்டரில் சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ என்ன குளிர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலையில் நான் வந்தபோது -2 டிகிரிங்க. இப்போ 5 டிகிரி மதியம் 2 மணிக்கு. இங்கேயே 5. ஈஸ்ட் போக போக 0 ஆகி -5 ஆகி -10 -15 வரைக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸ்டர்ன் டர்க்கியில் அந்த முக்கில். ஸோ ஒரு மாபெரும் வின்டர் பயணம். ஸ்னோ இங்கே ரொம்ப ஆசைப்பட்டது, ஐஸில் அப்படியே ரஷ்யாவில் பார்த்த மாதிரி ஐஸ் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்காக தான் அங்கே போகிறோம். வாங்க. வந்துருச்சுங்க 220. கூகுளில் பார்த்தேன் இந்த பஸ் போகும். அந்த அனிட் பார்க் பக்கத்தில் போய் இறங்கிட்டு அப்படியே நடந்துடலாம் அந்த அவரோட நினைவிடத்துக்கு. அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த நாட்டுக்கு வந்துட்டு இதை பார்க்கலைன்னா நியாயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. அனிட் பார்க் 20 நினைக்கிறேன். தேங்க்யூ. 20 இது 20 தான். பஸ்ஸில் 20 வாங்குறாங்க. அந்த வேன் இருக்குல்ல மினி பஸ், அதுதான் காஸ்ட்லி. அது 25 வாங்கிட்டாங்க. அதனால் ஒரு 3-4 ஸ்டாப் ஃபுல்லாக தான் இருக்குது பஸ். நம்ம அப்படியே இங்கே நின்று இறங்கிக்கலாம். வந்துட்டோங்க அனிட் பார்க். ஸோ இந்த பக்கம் வந்து அனிட் பார்க்கு. ஸோ அந்த பக்கம் தான் அவரோட சமாதி இருக்குது, மசூலியம். போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கிங் இருக்குது, அப்படியே தாண்டிடுவோம். சரி, அந்த குட்டி கதையை நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்துட்டோங்க இந்த அட்டகாசமான அனிட் பார்க்குக்குள்ளே. இப்போ எனக்கு இது என்ட்ரி, செக்யூரிட்டி எல்லாம் இருந்தது. இன்னொன்று பேக்கை வந்து வாங்கி வச்சிட்டாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே இது இருக்க மாட்டிருக்கு, பேக்கை வைக்கிறதுக்கு இடம். ஸோ வாங்கி வச்சிட்டாங்க. நல்லா வேலை, நம்ம வந்து பேக்கை தூக்கிட்டு நடக்க தேவையில்லை. திரும்ப வரும்போது வாங்கிட்டு போயிடலாம். ஸோ சூப்பரான இடம். எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னால பயங்கர இதாக இருக்குங்க. இது இந்த நாட்டோட தலைவரோட சமாதி அப்படிங்கிறதுனால பயங்கர பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது. ஸோ அதனால தான் இவ்வளவு செக்யூரிட்டி, சேஃப்டி, போலீஸ் எல்லாமே இருக்கிறது. 1923 ஒட்டமன் எம்பையர்லேருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி மக்கள்
எழுச்சியை புரட்சியாக மாற்றி இந்த நாட்டுக்கு ஒட்டமன் பேரரசிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி தந்தவர் முஸ்தபா கெமல். அவர் வந்து ஒரு மிலிட்ரியில் இருந்தவர் முதல்ல. அந்த முஸ்தபா கெமல் தான் 1923 ரிப்பப்ளிக் ஆஃப் துருக்கின்னு இந்த நாடு உருவானதுக்கப்புறம் முதல் பிரசிடெண்ட்டாக இருக்காருங்க. 1923 1938 வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த டைமில் மிகப்பெரிய நல்லது செய்கிறார் இந்த நாட்டுக்கு. நிறைய பொருளாதார முன்னேற்றம், விவசாயம் சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக, பல்வேறு விஷயங்களில் யூரோப்போட பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி மிகப்பெரிய லெவலில் இந்த நாடு வந்து முன்னேறுது. அதனால் மக்கள் வந்து ரொம்ப ஒரு இந்த அவங்க பிரசிடெண்ட் முஸ்தபா கெமல் மேலே பயங்கர பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் 1938 கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 57 வருஷம் தாங்க வாழ்கிறாரு. 1881 ஆரம்பித்த அவரோட வாழ்க்கை 1938 இறக்குறாரு. ஸோ அந்த டைமில் இவரோட இது இருக்குல்ல பூத உடல், அது வந்து இங்கே எத்னோகிராஃபி மியூசியமில் வச்சுருந்தாங்க. எதுக்காகனா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மசூலியம், இவரோட வந்து நினைவிடம் சமாதி கட்டி அங்கே வந்து இவர் அடக்கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி 1944 ஆரம்பித்த மசூலியம் 9 வருஷம் கட்டி 1953 வந்து கட்டி முடிச்சு இவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷம் அவருடைய இறந்த நாள் நவம்பர் 10 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, டேட் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான துருக்கி மக்கள் வந்து இங்கே வந்து அவரோட சமாதிக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையுமே போலீஸ், பட் வீடியோ எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அட்டகாசமான துருக்கி கொடி. இந்த அங்காரா 1923 அப்புறம் தாங்க வந்து இந்த நாட்டோட நிறைய ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு தாங்க இருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் ஒரு 1000 கால் மண்டபம் மாதிரி ஏகப்பட்ட தூண்கள். ஸோ அந்த பக்கம் அது இருக்குது பாருங்களா, சென்டரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவரோட சமாதி மசூலியம். போய் பார்க்கலாமா? வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் அது வரைக்கும் போகலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. இங்கே ஃபுல் கூட்டமாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள், எல்லோரும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறமா வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் எப்படி தெரியும்? ஸோ இந்த நாட்டோட முதல் பிரசிடெண்ட் மற்றும் ஃபாதர் ஆஃப் டூக்கினே அவரை வந்து அழைக்கிறாங்க, முஸ்தபா கெமல் அட்டதுர்க், அதான் அவரோட முழு பேர். ஸோ அப்போ இருந்து இந்த நாட்டோட அனைத்து நோட்டுகள்லையும் அவர் இருப்பாருங்க. இங்கே பாருங்கள், இதை துர்க்கிஷ் நோட்டு 5 லிரா. இவர் தான் அந்த முஸ்தபா கெமல், அவரோட சமாதி தாங்க இது. ஸோ அங்காரா வரவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்தே ஆகணும். ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் மற்றும் என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். எவ்வளோ பெருசு வால்ஸு, இதை பார்த்தா உங்களுக்கு அந்த என்ன ஞாபகம் வருது, நம்ம அந்த இதுக்கு போயிருந்தோம் தெரியுமா, சீசன் 5 அப்போ தைவான் போயிருந்தோம்ல, தைவான் கேபிட்டல் தைப்பியில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டோட பேர் எனக்கு மறந்து போச்சு, அவரோட பேர். அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் நினைக்கிறேன், இல்லை அதோட முக்கியமான தலைவர். அவரோட வந்து சமாதியும் மசூலியும் இருந்தது, அதை நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர், அந்த நாட்டோட கொடி மற்றும் இந்த இதோட அற்புதமான இது போய் பார்த்து ஞாபகம் இருக்கா? இப்போ பாருங்க, நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த நாடு மாபெரும் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் என்ன சொல்கிறது, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு இவரோட பொருளாதார கொள்கைகள் மாபெரும் உதவியாக இருந்திருக்குங்க முஸ்தபா கெமல். ஸோ மக்கள் இவன் மேலே அவ்வளோ அன்பு பாசமும் வச்சுருக்காங்க. 3 மணிக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இங்கே பாருங்க, நல்லா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, மரியாதை செலுத்துகிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு டெய்லி மதியம் 3 மணிக்கு வந்து மலர் வளையம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 3:10. ஸோ கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம். சூப்பர். மக்கள்லாம் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே வர்றதுக்கு. ஸோ மலர் வளையம் வைக்கிறாங்க. ராயல் சல்யூட். இதே மாதிரியே ஒரு இது நம்ம அந்த தைவான்லேயும் பார்த்தோங்க, தைப்பே டைம்லேயும் கரெக்டாக 4 மணிக்கு அங்கேயும் வந்து மரியாதை செலுத்தினாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். சூப்பர்.
அப்படியே கிளம்பியாச்சு. மிக்க நன்றி முஸ்தபா கமல் அவர்களுக்கு. நம்ம அப்படியே கிளம்பலாங்க. வெளியில் போகலாம். எனக்கு அந்த காலம்ஸ் தான் என்னமான கட்டுமானம் பாருங்கள். பாருங்க வெளியில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே இந்த சிட்டியும் நிறைய மலைகளால் தான் அமைஞ்சிருக்குது. சுற்றி இருக்கிற பில்டிங்ஸு எல்லாமே தெரியுது பாருங்க ஓரளவுக்கு. பாருங்க அப்படியே அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. தன்னோட தேசத்தந்தைக்கு வந்து மரியாதை கொடுக்கறதுக்காக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துருப்பாங்களாட்டிருக்கு. நம்ம இதில் எல்லாம் டூர் கூப்பிட்டு போவாங்கல்ல, குட்டி குட்டி எக்ஸ்கர்ஷன், அந்த மாதிரி எல்லோரும் போகிறாங்க. சூப்பர். சரி அங்கே போய் பார்க்கட்டும். நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் மெயின் டவுனு, இந்த பக்கம் ஓல்டு டவுன் இருக்குது. எல்லா ஊர்லேயும் யூரோப்பில் நம்ம பார்க்குற மாதிரி ஓல்டு டவுன் இருக்கும், நியூ டவுன் இருக்கும். ஓல்டு டவுன் எல்லாம் இங்கே அந்த ஒட்டமன் பீரியடில் கட்டினதுங்க, 15ஆம் நூற்றாண்டுலேருந்து. இது ஒரு குட்டி பார்க்கு, அனிட் பார்க். சிங்கம் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். மகாபலிபுரத்தில் சிங்க சிலை இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. எல்லாமே எல்லாம் வழிநடுக வந்து சிங்க சிலை தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் வந்து அங்காரா வந்து சென்ட்ரல் அனட்டோலியாவில் இருக்குங்க. அனட்டோலியாலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த டைமில் இப்போ ரீசெண்டாக தானே துருக்கின்னு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அனட்டோலியா தான் இருந்துச்சு. தனக்கு ஒரே நாடாகவே இல்லை. இஸ்தான்புல் இதெல்லாமே. இஸ்தான்புல் கான்ஸ்டன்டைன் அந்த பேரில் இருந்தது. கான்ஸ்டன்டினோப்பிள் அவரோட நேமில் வச்சுருந்தாங்க அந்த ரோமன் பேர். அந்த இது கான்ஸ்டன்டைன் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பைசாண்டின் இருந்தது. அதுக்கப்புறம் 1913 தான் இஸ்தான்புல் பேர் மாறிச்சு. அது இஸ்தான்புல் தான் வந்து யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் அமைஞ்சுள்ள நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு அந்த பார்டர், அந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஏஷியன் துருக்கி, கரெக்டாக? ஸோ இந்த ஏஷியன் துருக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன்லாம் வந்து அனட்டோலியா அப்படின்னு தான் அழைச்சாங்க. இப்போயும் அது அனட்டோலியான்னு தான் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த அனட்டோலியா ரீஜனில் சென்டரில் இருக்கிறதுனால இது வந்து சென்ட்ரல் அனட்டோலியா ரீஜன். அதில் தான் வந்து இந்த அங்காரா அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம போகிறது ஈஸ்டர்ன் அனட்டோலியன் ரீஜன், அதாவது ஈஸ்டர்ன் டர்க்கியோட மூளைக்கு போகிறோம். ஸோ இந்த அங்காராவில் மட்டும் கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். இஸ்தான்புல் தான் ஃபஸ்ட்டு, 1.5 கோடி பேர் இருக்காங்க. இங்கே அங்காராவில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த நாட்டோட ஜனத்தொகையே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பாப்புலேஷன் தான். 8 கோடி. 8 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி வந்து இஸ்தான்புல்லையும் இந்த அங்காராலையும் சேர்த்து, இந்த 2 நகரங்களில் மட்டுமே. அப்படின்னா பார்த்துக்குங்க. இந்த நாட்டில் முக்கியமாக இந்த நாடு ஃபுல்லாகவே மக்கள் தொகை பரவலாக பரவி இருக்குது. இருந்தாலும் முக்கியமான சிட்டிஸ்லேயும், அப்புறம் இந்த நம்ம வந்தோம்ல இந்த ஃபித்தியே, நம்ம அன்டெல்லியா, இதெல்லாம் வந்து மெடிட்ரேனியன் டவுன்ஸு, மெடிட்ரேனியன் கடற்கரையில் அமர்ந்துள்ள நகரங்கள். ஸோ இங்கே தான் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. இடையில நிறைய உங்களுக்கு வந்து பிளெயின்ஸ், இதெல்லாம் விவசாயம் நிறைய பார்க்குறாங்க. நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம போகிறதே ஆல்மோஸ்ட் கிராமம் மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன், கார்ஸு. பட் வின்டரில் விவசாயம் எதுவும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு குளிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச அவர் தான் இதுன்னு நினைக்கிறேன், முஸ்தபா கமல். கூட வந்து மிலிட்ரி இது மாதிரி நிற்கிறாங்க. இந்த பக்கம் லேடிஸ் சிலைகள்லாம் இருக்கு, என்னன்னு தெரில. அப்படி வெளியில் போயிடலாம் மாட்டிருக்கு. பட் நம்ம பேக் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதனால் நம்ம அப்படி தான் போய் ஆகணும். இதெல்லாம் ஃபுல்லாக சிட்டி, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் இருக்குது. சரி போகலாம். இங்கே பக்கத்தில் வந்து கெப்பகோடியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில். ஸோ அது போகணுன்னு, அது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்னு வைங்களேன். கெப்பகோடியாவில் கூட பம்முக்குலை மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃபேமஸ்ஸு. அந்த சந்திரமுகி படத்தில் வந்து மெயினாக பாட்டு வருமே, அதுக்கு கெப்பகோடியாலையும் எடுத்திருப்பாங்க. அது துருக்கியில் ஒரு 3-4 டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எடுத்திருப்பாங்க. பம்முக்குலை, கெப்பகோடியா, அந்த இஸ்மீர் பக்கத்தில் ஒரு இது எஃப்எஸ்எஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு பழங்காலத்து கிரேக்கத்து ஒரு இதெல்லாம் நிறைய இடத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கேயே எடுத்திருப்பாங்க. நான் அது போகலாமான்னு யோசித்தேன். அதுவாக ஈஸ்டர்ன் டர்க்கியா, ஐஸா அப்படின்னு யோசித்தேன். உங்களுக்கு ஐஸ் காட்டுன்னு முதல்ல நான் வந்து சத்திய குறைய சொல்லியிருக்கேன், ஒரு வின்டர் ட்ரிப் அப்படின்னு. ஸோ அதனால் ஐஸே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி பிளானை மாற்றினது. இங்கேருந்து தான் ட்ரெயினுங்கிறதுனால தான் அங்காரா வந்திருக்கோம்.
அப்படியே கிளம்புனாங்களா இந்த இடத்துல இருந்து. பிரமாதமான கன்ஸ்ட்ரக்ஷன், மசூலியம், இந்த ஸ்கொயர் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஹலோ, மார்ச் பாஸ்ட் இது போயிட்டு இருக்குங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். ஓ, இங்கே Mehmet'e vukuatçı olarak teslim ediyorum komutanım. Zeyn Topçu Gaziantep. Mehmet'e vukuatçı olarak teslim alıyorum komutanım. Emircan Kılıç Aslan Giresun. Esas duruş. Konsoluna. Marş. Evet, askerlerimiz bu alandan geçiş yapacaklardı. Lütfen sağlı sollu açalım yolu. Bu alanı boş bırakıyoruz. Kırat. Odur. Sol. Dön. Beyefendi geçiş yap. Sür. Oğuz'a. İstikamet yuva. Uyguladım. Marş. Sağa çarp. Marş. İleri. Marş. Sür. Omza. Esas dönüş. Geriye. Dön. என்னென்னோ பண்ணுறாங்க. Teşekkür ederim. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஓகே, இந்த மசூலியமுக்கு ஒரு நன்றி. பாய் பாய். சூப்பராக இருந்தது. துருக்கி கொடிக்கும். அப்படியே இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த சிட்டியே தெரியுது கம்ப்ளீட்டாக. சரிங்க, அப்படியே நடந்து போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்படி தான் வந்தோம். ஆமாம், இப்படி தான். அப்படியே வெளியில் வந்துட்டோம். அப்படியே மார்க்கெட் போக வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் மார்க்கெட்டு. அப்படி நடந்து போயிடுவோமா? இதிலே அப்படிங்கிற ஏரியா இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான மார்க்கெட் ஏரியாவாக இருக்குது. போகலாம் வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, கிசிலே ரைட்டு. அப்படியே போக வேண்டியதான். எனக்கு மாதிரி ரஷ்யானா வேலை வாங்கின ஜாக்கெட் என்ன தானே கேட்குறீங்க? நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேனே. ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு பெரியவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். கஜகஸ்தான் கடைசியாக அந்த ஹாஸ்டலில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முந்தின நாள் வந்தாச்சுங்க. இதுதான் கிசிலே ஏரியா. ஒரு என்ன சொல்கிறது, இந்த அங்காராவோட மெயின் சிட்டி சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சிமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் கீழே போகிறோம் மெட்ரோவுக்கு. இந்த வழியில் தான் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா தெரியும். இருங்க, கடை இருக்கா கீழே என்னங்கிறது தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்க, வந்துட்டேன். கீழே இருக்குது கடைகள்லாம். ஸோ இப்போ நம்ம தேடணும். இதில் உட்காந்து ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, 1000 ரேஞ்சுக்கு இருந்தால் வாங்கிடலாம் ஷோரா. சீப் வின்டர் ஜாக்கெட். யா, கம்மி. ஓ, லேடிஸ். ஓகே, இது லேடிஸ் ஜாக்கெட் ஆட்டம் இருக்கு. ஐயோ, சரி இப்படி போகலாம். கண்டுபிடிச்சிருந்தேன், பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிட்டேன். கரெக்டான கடையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். இப்போ பாருங்க, பீஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. ஏகப்பட்ட ஜாக்கெட்ஸ் இருக்குங்க. 600 ரிலாலேருந்து இருக்குது. அதாவது 1500 ரூபாயிலேருந்து இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் ஓகேவாக இருந்தது. இது வந்து 600. இது ஓகேவாக இருந்தது. பட் இருந்தாலும் இது அந்தளவு தாங்காதுங்கிறாங்க. அங்கே நான் கார்ஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். -10 -15 வரைக்கும்னு. பாருங்க, உள்ளுக்குள்ளே அந்த இது இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. இது வந்து 1000 லிராங்க, 2400 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ இந்த ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 2000 ரிலாங்க, 5000 ரூபா வருது நம்ம ஊர் பணத்துக்கு. பட் அது போத்துற மாதிரி இல்லை, அது போத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அது வாங்குறேன். நம்ம சைஸ்க்கும் இருந்தது, மீடியம் சைஸு. ஸோ 1500 ரூபாய் இருந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் வந்து 500. இந்த மாதிரி இருக்குது 800. ஓகேங்க, நண்பருக்கு நன்றி. நான் கார்ட்லேயே பே பண்ணிட்டேன் 1000 லிரா. நல்ல கடை வந்தால் விடுங்க. இந்த ஏரியாவில் கிளி ஏரியா நேம் கிளிஸா, கிளி
Kelizi. Name? No. The area name is Kelizi or Kızılay. Kizai? Kizai market. Kızılay metro. Kizilay metro station marketing. இந்த கடைக்கு வந்தா வாங்குங்க. Okay? Ankara'nın göbeği. Ankara. Thank you brother. Thanks for the Thank you brother for the suggestion and jacket. Thank you. Bye. சரிங்க அப்படியே போலாமா? வெளியில் வந்தாச்சு. மணி 4:35. இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது ட்ரெயினுக்கு. பட் இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் போயிடலாம், டைம் இருக்குது. பஸ் வந்துருச்சுங்க 4:43. தேங்க்யூ. Hocam gardan inecek de yabancı. Bus station. Yeah, train. Gardan inecek hocam yabancılar. Thank you brother. Thanks a lot. It's a great help. Thank you. கேட்டேன், வழி கேட்டேன், நேரில் கொண்டு விட்டு போகிறாருங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கிரெடிட் கார்டு பணம் எடுத்துருச்சுங்க 25 லீரா. ஓகே, தேங்க்யூ. அப்பா எப்படி ஈஸியாக வந்தாலும் கடைசியில் அடிச்சு பிடிச்சி போகிறாப்புல தான் இருக்குது. மெயின் டூரிஸ்ட் ஏரியாங்க. ஹலோ, ஃபுல் கூட்டமாக இருக்குங்க இந்த ஏரியா. இங்கே மக்கள் 5 டிகிரி, இங்கேயே எல்லாம் பெரிய பெரிய ஜாக்கெட் போட்டு தான் இருக்காங்க. அங்கே -15 இது தாங்குமான்னு தெரில, தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம உள்ளுக்குள்ளே 3-4 லேயர் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். பாய். ஷாப்பிங் மால் இருக்கு, இதில் கூட ஷாப்பிங் மால். மெயின் ஏரியா கூட்டமாக தான் இருக்குது ஃபுல்லாக. ட்ரெயின் ஸ்டேஷன் வந்தாச்சு, அந்த பக்கம் நினைக்கிறேன். அங்கே இருக்குது. ஆன் டைமுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் ஸ்டேஷனே பயங்கரமாக இருக்குது. நாடு ஃபுல்லாலாம் ட்ரெயின் கிடையாது, ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் ரயில்வே போட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்ம ட்ரெயின்லேயே எல்லா இடத்துக்கு போயிடலாமே. இந்த ட்ரெயின் ஜேர்னி தான் உலக புகழ். ட்ரெயின் ஸ்டேஷன் ஸ்டாப் வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. பக்காவா? ஓ சாரி, இப்போ கீழே விழுந்துருச்சு. ஓகே, எடுத்துட்டேன். கீழே உள்ளதாக இருந்தது. ஸோ அப்புறம் போட்டால் நம்ம வந்து ஸ்பீக்கர் அப்புறம் போட்டுக்கலாம். ஓகேவா? அது ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வந்து துணிக்கு உள்ளே வச்சு அதுக்கு மேலே, துணிக்கு மேலே இதை வைக்கணும், டிஜே அந்த மைக்கை. ஸோ சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா, மேக்னெட் அப்படி லைட் இப்படி நகரும்போது கீழே விழுந்துருது ஸ்பீக்கரு. ஸோ இதை வேறு கவனமாக இருக்க மாட்டேங்குது. நம்மளோட பரவாதத்துக்கும் அவசரத்துக்கும் இந்த ஸ்பீக்கர்லாம் ஒத்து வராதுங்கிறத இத்தனை நாள் போடல. நம்ம ஸ்டைல் ஆஃப் இந்த ரான் ரியல், இந்த அவசரம் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறதுக்கு இந்த மைக்கு சரியாக ஒத்து வர மாட்டேங்குதுங்க. அப்படியே சினிமேட்டிக்காக மெதுவாக அப்படியே ஜாலியாக, அது வேறு. அதுக்கு ஓகே, நம்ம ஸ்டைலுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவரை ஒரு 2-3வது தடவை விழுந்துருச்சு. கவனமாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதுதான் அங்காரா கரி அப்படின்னு போட்டிருக்குல்ல, இது கார்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கார்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இஸ்தான்புல்லில் மெட்ரோஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி வேறு ரயில்வே ஸ்டேஷன் டவுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாட்டோட மிகப்பெரிய ரயில்வே நிலையம் இதுதான், அங்காரா கரி. நல்லா இருக்கா? எப்போ கண்டதுன்னு தெரில எனக்கு. கரெக்டாக இன்னும் 1 மணி நேரம் இருக்குது டைம். இங்கே பக்கத்து சுற்றி எதுவும் கடை எதுவும் இருக்காது இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி, உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய ரயில் பயண அனுபவத்துக்கு தயாராகுங்க. இங்கே ஐஸ் இல்லைனாலும் போக 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 நாளைக்கு காலையிலேருந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஐஸ் கட்டிகளும் ஸ்னோவும் பார்க்க போகிறீங்க. யூரோப்லேயே ஒரு மிக அழகான ரயில் பயணம் இந்த அங்காராலேருந்து இப்போ நம்ம போகிற சென்ட்ரல் துருக்கியிலேருந்து துருக்கியோட ஈஸ்டில் இருக்கிற ஒரு குட்டி நகரமான ஜார்ஜியா அர்மேனியா பார்டரில் இருக்க நகரமான கார்ஸ் அப்படிங்கிறதுங்க. இங்கேருந்து அங்கே 1300 கிலோமீட்டர், 26 மணி நேரம் பயணம். ரொம்ப எக்ஸ்பிரஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே மிதமான ஸ்பீடில் போவோம். போகிற வழியில் குட்டி குட்டி கிராமங்கள், அற்புதமான இயற்கை காட்சிகள் அப்படிங்கிறத அழகாக பனிப்பொழிர்னு படர்ந்த மலைகளையும் அழகாக இயற்கையை வந்து திகட்ட பார்த்துட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் டொகு ரயில்வேவும் ஒரு பிரமாதமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்கலாங்க. நன்றி. பாய்.